நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆராதனை யூடியூப் சேனல் வழியாக ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஊடுருவ பார்க்கிற, நலம் தர தன்னையே ஒப்பு கொடுக்கிறவராக வல்லமையோடு நமத்தியில் பிரசன்னமாகி இருக்கிற இந்த இயேசு ஆண்டவரிடத்தில் நம் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளை நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய இதயத்தில் நாம் நிறைத்திருக்கிற எல்லா எண்ணங்களையும், ஏக்க பெருமூச்சுகளையும், கவலைகளையும், கண்ணீரையும் ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம் பிள்ளைகளாகிய எங்களை இதோவும் திருமகன் ஆராதனைக்குரியவராக நற்கருணை ஆண்டவராக எழுந்திருக்கிற அவருடைய வல்லமைக்குள்ளே, அவருடைய இரக்கத்திற்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாய் நீர் எங்களை தேர்ந்து கொண்டீர். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் உம்மோடு நாங்கள் ஒன்றித்திருப்பதில், உமக்குள்ளே இணைந்திருப்பதால் பெற வேண்டிய வாழ்வை பெறுவதில் ஆண்டவரே, எது எங்களை தடுக்கிறதோ அந்த தடைகளை நீர் எடுத்து போடும்படியாய் முதாபியானவர் தாமே எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்யும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எதுவும் உம்மிடமிருந்து, உடைய பிரசன்னத்திலிருந்து எங்களை பிரிக்காதபடிக்கு நீர் எங்களை காத்து வழி நடத்துவீராக. எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆராதனைக்குரிய நாதனாக, நாயகனாக நமத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற இந்த நற்கருணை ஆண்டவரே, இதோ இந்த பாடல் வரிகள் வழியாக தந்தையே என்று அழைத்து, இயேசுவே என்று அழைத்து, ஆவியே என்று அழைத்து அவரிடம் நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய ஜெபங்களுக்குரியவர்களையும் முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிற, கையளிக்கிற உணர்வோடு பாடல் பாடி நம்முடைய வாயை திறந்து ஆண்டவரை புகழ்ந்து ஆராதிப்போம். தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ. தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ. எம்முடல் ஆன்மா ஆவி அனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. எம்முடல் ஆன்மா ஆவி அனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோ.
இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம். இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம். ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம். தந்தையே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற நற்செய்திக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மாற்கு நற்செய்தி இயல் 6:14 தொடங்கி 29 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதே ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறை அல்ல எனச் சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனம் உவந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் 1000 தலைவர்களுக்கும்
கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, நலம் தரும் ஆண்டவராக நம் ஒவ்வொருவரையும் ஊடுருவ பார்த்து கொண்டிருக்கிற நற்கருணை ஆண்டவர் மார்க்கு நற்செய்தியாளர் வழியாக திருமுழுக்கு யோவானினுடைய தலை வெட்டப்படுகிற நிகழ்வை நற்செய்தியாக நமக்கு கொணர்ந்திருக்கிறார். அதிகார போதையில் இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை பல நேரங்களில் உணர்ந்து சொல்வதில்லை, செய்வதில்லை என்பதற்கு இந்த நாளின் இந்த நற்செய்தி நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. போதை என்பது மனிதர்கள் பருகுகிற போதையினால் மட்டுமல்ல, அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற செல்வத்தினாலும் அவர்கள் வகிக்கக்கூடிய பதவிகளினாலும் கூட பல நேரங்களில் போதை வயப்படுகிறார்கள் என்பது யதார்த்தமாக இருக்கிறது. வேடிக்கையாக இந்த கதையை சொல்வார்கள். பெரு வெள்ளத்திற்கு பிறகு நோவா மீண்டும் உயிர்களை பூமியில் புத்தாக்கம் செய்யக்கூடிய அந்த பணியில் தன்னை இணைத்துக் கொண்டிருந்த போது திராட்சை செடி ஒன்றை நடுவதற்கு அவர் திட்டமிடுகிறார். அப்ப அந்த திராட்சை செடியை நடுகிற போது சாத்தான் ஓடி வந்து, இந்த திராட்சை செடி நல்ல கனிகளை கொத்து கொத்தாய் தருவதற்கு நான் சிறிய ஒரு செயலை செய்ய விரும்புகிறேன். அந்த செயலை செய்வதற்கு நீங்கள் அனுமதித்தால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமான சுவையான திராட்சை கனிகளை கொத்து கொத்தாய் நீங்கள் பெறலாம் அப்படின்னு சொன்னிச்சான். அவரும் சரி அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தாராம். அப்ப அந்த திராட்சை செடிக்கு முதலில் ஒரு செம்மறி ஆட்டினுடைய இரத்தத்தை கொண்டு வந்து அதனுடைய அந்த வேர் பகுதியிலே ஊற்றியது சாத்தான். பிறகு ஒரு சிங்கத்தினுடைய இரத்தத்தை கொண்டு வந்து அந்த திராட்சை செடியினுடைய வேரிலே ஊற்றியது.
சிறிது நேரம் கழித்து ஒரு குரங்கினுடைய இரத்தத்தை கொண்டு வந்து ஊற்றியது. பிறகு ஒரு பன்றியினுடைய இரத்தத்தை கொண்டு வந்து ஊற்றியது. அதனால தான் திராட்சை மதுவை குடித்து போதைக்கு ஆளாகிறவர்கள் முதலில் செம்மறியாட்டை போல எல்லாத்துக்கும் தலையாட்டுவாங்க. சிறிது நேரம் கழித்து அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்தால் சிங்கத்தை போல உருமுவார்கள். சில மணி துளிகளில் குரங்கின் சேட்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள்டேந்து வெளியில வரும். உச்சத்தில் பன்றியை போல என்ன செய்கிறோம், எங்கு இருக்கிறோம், என்ன பேசுகிறோம், எதில் புரண்டு கொண்டிருக்கிறோம், அறிவு தெளிவற்றவர்களாக அவர்கள் மாறி போவார்கள். இது ஒரு வேடிக்கையான கதைதான். ஆனால் அன்புக்குரியவர்களே, மது போதையினால் போதை பல்வேறு வடிவங்களில் இன்றைக்கு வியாபாரமாக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் மனிதர்கள் தங்களுடைய தாண்மையை இழந்து நிற்கிற, தங்களுக்குள் அறிவை கொண்டவர்கள் பெற்றுக்கொண்ட, கடவுளின் ஞானத்தை கொண்டு பெற்றுக்கொண்ட உணர்வு தெளிவை இழந்தவர்களாக, தங்களுடைய பொறுப்பை மறந்தவர்களாக, ஏனோ தானோவென்று வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம் என்கிற பொறுப்பற்ற நிலைகளுக்குள்ளே தங்களுடைய உடல் சார்ந்த இன்பத்திற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய நிலைகளை மனிதர்கள் போதையினால் பெற்று கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஏரோது அரசன் தான் ஒரு அரசன் என்கிற அந்த அதிகார திமிரில் என்ன வாக்குறுதியை தன் மகளுக்கு கொடுக்கிறோம் என்கிற ஒரு தெளிவில்லாத ஒரு மிருகமாக உண்மையை பேசின, நீதியை எடுத்துரைத்த, கடவுளினுடைய மகன் மெசியாவுக்காக முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருந்த, மெசியாவின் வருகைக்காய் மக்களை தயாரித்து கொண்டிருந்த மெசியாவின் முன்னோடியான, உண்மைக்கு சான்று பகர்ந்த திருமுழுக்கு யோவானை கொலை செய்வதற்கு, தலையை வெட்டுவதற்கு கொடுத்த அந்த ஆணையை, அந்த ஒரு வாக்குறுதியை பின்வாங்க இயலாத ஒரு பலகீன ஒரு மனிதனாக, போதையில் மிருகமாக அவன் மாறி நிற்பதை நற்செய்தி நம் கண் முன்பாக கொண்டு வந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதிகார உச்சத்தில் இருந்தாலும் தன்னுடைய சதை இன்பத்திற்காக தனக்கு உதவியாயிருந்த தன்னுடைய சகோதரனுடைய மனைவியின் சூழ்ச்சியினாலே சூழ்நிலை கைதியாக மாறுகிற ஒரு அபலையாக ஏரோது அரசனை பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர், நிறைய வாலிப பிள்ளைகள், அதே போல குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடிய பல மனிதர்கள், ஆண்கள் பெண்கள் பலரும் இப்படிப்பட்ட சூழ்நிலை கைதிகளாக, மனச்சோர்வு காரணமாக, விரக்தி காரணமாக, ஏமாற்றத்தின் காரணமாக, நம்பி இருந்தவர்கள் காலை வாரிவிட்டதன் காரணமாக இன்றைக்கு பல வகையான வாழ்வு சிறைகளுக்குள்ளே அகப்பட்டவர்களாக, இப்படிப்பட்ட ஏதோ ஒரு போதை பழக்கத்தின் பிடிகளுக்குள்ளே தங்களை துளைத்தவர்களாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை நாமே இப்படிப்பட்ட தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான பிள்ளைகளாகவும் கூட இருக்கலாம். இதோ விடுதலையின் தெய்வம், வாழ்வின் ஊற்றானவர், அறிவு தெளிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறவர், ஞானத்தின் ஆவியால் உங்களை நிறைப்பேன் என்று சொல்லுகிறவர், நல்லவர்களாக மீண்டும் நம்மை புது படைப்பாக்குகிற தெய்வம்,
இதோ நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு உணர்வோடு, இயேசுவே எங்களை நீ தொட வேண்டும், எங்களுடைய உடல் உறுப்புகளை நீர் தொட வேண்டும், எங்களுடைய புத்தியை தொட வேண்டும், எங்களுடைய அறிவை தொட வேண்டும். இன்றைக்கு எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் சமூகங்களிலே சூழ்நிலை கைதிகளாக பல்வேறு போதையின் வஸ்துக்களுக்கு அடிமையாகி தங்களுடைய உடலை உள்ளத்தை தொலைத்திருக்கிற அத்துணை பிள்ளைகளையும் நீ தொட வேண்டும் என்று இயேசுவிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். அமைதியை தருகிறவர், எல்லா வகையான அந்தகார சக்திகளினுடைய பிடிகளிலிருந்து தன் பிள்ளைகள் தேடுகிற விடுதலையை கொடுக்கிறவர். எந்த சூழ்நிலையினால் நீங்கள் பாவத்திற்கு உங்களை கையளித்திருந்தாலும், எது உங்களை இப்படிப்பட்ட ஒரு சிறைகளுக்குள்ளே, அடிமைத்தனத்திற்குள்ளே, பாவத்திற்குள்ளே, போதைக்குள்ளே உங்களை தள்ளி இருந்தாலும் விடுவிக்கிற தெய்வம், இரக்க கண்கொண்டு பார்க்கிறவர், சக்கேயுவின் இல்லத்திற்குள்ளே சென்றவர். சக்கேயுவே விரைவாய் இறங்கி வா, இன்று உன்னோடு உன் இல்லத்திலே நான் விருந்துண்ண வேண்டும் என்று தன் ஆவலை வெளிப்படுத்திய தெய்வம் இதோ நம் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வர, நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாக்க, எல்லா வகையான உடல் மன நோயின் வேதனைகளிலிருந்து நாம் நலம் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவிடத்திலே இந்த பாடலை பாடி நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய ஜெபங்களுக்குரிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவிடத்திலே ஒப்புக் கொடுத்து நலம் பெறும்படியாய் நம்மை ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். கலங்கும் நேரமெல்லாம் கண்ணீர் துடைப்பவரே, ஜெபம் கேட்பவரே, சுகம் தருபவரே. கலங்கும் நேரமெல்லாம் கண்ணீர் துடைப்பவரே, ஜெபம் கேட்பவரே, சுகம் தருபவரே. ஆபத்து நாட்களிலே அதிசயம் செய்பவரே, ஆபத்து நாட்களிலே அதிசயம் செய்பவரே. கூப்பிடும் போதெல்லாம் பதில் தருபவரே, கூப்பிடும் போதெல்லாம் பதில் தருபவரே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தகப்பன், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம், கலங்கும் நேரமெல்லாம் கண்ணீர் துடைப்பவரே, ஜெபம் கேட்பவரே, சுகம் தருபவரே. யெகோவா ரஃபா, சுகம் தருகிறவர், நலம் தருகிறவர், விடுதலை தருகிறவர்,
வேண்டுதல்களை கேட்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், கவலைகளை போக்குகிறவர், சூழ்நிலை கைதிகளாயிருக்கிற தன் பிள்ளைகளை விடுவிக்கின்ற தெய்வம். தன் பிள்ளைகளை ஊடுருவ பார்க்கிற அவருடைய பார்வைக்குள்ளே உடைய ஒரே ஒரு பார்வை, இயேசுவே உடைய இரக்கத்தின் பார்வை எனக்குள்ளே, என் பிள்ளைகளுக்குள்ளே, என் ஜெபத்திற்குரிய கருத்துகளுக்குள்ளே, எங்கள் குடும்பத்திற்குள்ளே, எங்கள் தொழிலுக்குள்ளே, எங்களுடைய வாழ்வின் ஆதாரமாக இருக்கிற அத்துணை மீதும் கடந்து வரும்படியாய் இயேசுவே இயேசுவே என்று இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம் இரக்கமும் உம்முடைய அன்பும் எங்களுடைய உள்ளத்திலே உணர்வுகளிலே புதுப்பிக்கப்படுகிற அற்புதமான இந்த நாளில் உம்முடைய பெயரால் நாங்கள் உம் பிரசன்னம் கூடி வர, உம்மிடத்திலே எங்களுடைய எல்லா வெற்றி தோல்விகளோடு, உயர்வு தாழ்வுகளோடு, மகிழ்ச்சி துன்பங்களோடு ஒப்பு கொடுக்கும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறீரே. நன்றி ராஜா. நல்லவரே, வல்லவரே, நாங்கள் உம்மிடத்திலே வேண்டுவதற்கும், இயேசுவே இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பதற்கும் மேலான வகையிலே எங்களை அன்பு செய்கிறவர், எங்கள் வேண்டுதல்களுக்கு பதில் கொடுக்கிறவர். இந்த நொடி பொழுது வரை எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தின் பார்வை நிறைவாய் வீற்றிருந்து எங்களை காத்து வழிநடத்தி வந்திருக்கிற கிருபைக்காய் நன்றி. முது கண்ணின் கருவிழி என எங்களை பாதுகாத்துகிற வழிநடத்தி வருகிற உடைய அருஞ்செயல்களுக்காய் நன்றி. எரேமியா புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவிசாய்ப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை பொருட்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் என்று நீர் வாக்கு தந்திருக்கிறீரே. வாக்கு மாறாதவர். இதோ உம்முடைய வார்த்தையை, வார்த்தையில் வெளிப்படுகிற உண்மையை, நீதியை, அன்பை, நேர்மையை, எளிமையை, தாழ்ச்சியை வாழ்வாக்கிய திருமுழுக்கு யோவான் அதிகார மமதையில், அதிகார போதையில், சூழ்நிலை கைதியாய் அகப்பட்டு கொண்ட ஏரோதுவினுடைய சிற்றின்ப வேட்கையினால் தலை வெட்டப்பட்ட கொடூரமான ஒரு நிகழ்வை நற்செய்தி வழியாக இந்த நாளிலே நீர் எமக்கு தந்து, நாங்கள் திருமுழுக்கு யோவானைப் போல உண்மைக்கு சான்று பகர, தவறு என்றால் தவறு என்று சுட்டிக்காட்ட, சரி என்றால் சரி என்று உயர்த்தி பிடிக்க, நேர்மையை வாழ்வாக்க, உண்மையை எடுத்துரைக்க இதோ எங்களையும் நீர் அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய அழைத்தலுக்கு பல நேரங்களில் நாங்கள் சரியான பதிலை கொடுக்காத பிள்ளைகளாக, எங்களுடைய நேர்மையற்ற வாழ்க்கையினாலே, முறை தவறிய செயல்பாடுகளினாலே, பாவ பழக்கத்திற்கு எங்களை அடிமையாக்கியதாலே, சதை இன்பத்திற்கு எங்களை இழந்ததாலே, ஏரோதுவை போல புகழுக்காக, பெருமைக்காக, அதிகாரத்திற்காக, உலக செல்வத்திற்காக தேடி அலைந்ததினாலே பல நேரங்களில் உம்மை விட்டு வெகு தூரம் விலகி போயிருக்கிறோம். இயேசுவே, எங்களுக்காக காயப்பட்டவரே, உம்முடைய இருதயத்திலிருந்து பொங்கி வழிகிற தண்ணீரும் இரத்தமும் இதோ எங்களுக்கு வாழ்வை தருகிற மாபெரும் அடையாளமாய் இருக்கிறது என்கிற நம்புகிற பிள்ளைகளாக இதோ உம்மை ஆராதிக்கிற வேளையில் ஆண்டவரே, இயேசுவே,
நலமாக்கும் தெய்வமே, எல்லா வகையான அலகையின் அந்தகார சக்திகளினுடைய பிடிகளில் இருந்து விடுதலையை தருவேன் என்று சொல்லுகிறவரே, இதோ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை எல்லா நிலைகளிலும் ஆட்டி படைக்கிற எல்லா வகையான எதிர் சக்திகள் ஒவ்வொன்றையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வல்லமையின் தெய்வம், விடுதலையின் ஆண்டவர், உம்மால் கூடாதது எதுவுமே இல்லை என்கிற நம்பிக்கையோடு எங்களையும் எம்மவர்களையும் உடைய இரக்கத்திற்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, எங்களுக்குள்ளே கடந்து வாரும், எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வாரும், எங்கள் இல்லங்களுக்குள்ளே எழுந்து வாரும். மது வல்லமை இதோ எங்களுடைய வாழ்வுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கும் எதிராக நிற்கக்கூடிய எழுந்திருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கிறவர், உம் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர், உம் பிள்ளைகள் எழுந்து ஜொலிப்பதற்கு வல்லமையை கொடுக்கிறவர். இதோ உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்மை போலவே உண்மைக்குரிய பிள்ளைகளாக, நீதியை எடுத்துரைக்கக்கூடிய பிள்ளைகளாக, அன்பை பகிரக்கூடிய பிள்ளைகளாக நீர் ஆளுகை செய்து உம் பிள்ளைகளை வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளினுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய பிள்ளைகளை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா வகையான உடல் மன நோயினுடைய கட்டுக்களிலிருந்து, வேதனைகளிலிருந்து உம் பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைத்தனங்கள் உடைய பிள்ளைகளை வந்த சேர்வதிலே இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் எடுத்து போட போகிற கிருபைக்காய் நன்றி. உடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை, உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே ஒற்றுமையை, உம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தந்து ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளினுடைய வாழ்வில் இருக்கிற திருமண காரியங்கள் குறித்த தடைகளை, உடைய பிள்ளைகளின் வாழ்வில் இருக்கக்கூடிய குழந்தை பேருக்கான தடைகளை, நல்ல வேலை வாய்ப்புக்கான தடைகளை இயேசுவே உடைய வல்லமையுள்ள பெயரினாலே நீர் அழித்து உடைய பிள்ளைகளுக்கு வாழ்வை தரப்போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயர்வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வல்லிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை
இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே